அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். பண்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, இஸ்லாம் அல்லாத சொந்தங்களே, புனிதமிக்க ரமலான் மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நோன்பின் மாண்புகள் சொல்லி மாளாது. ஆகவே இந்த மாதத்தை அடைந்து இந்த மாதம் முழுவதும் நோன்பு வைத்து அதனுடைய நன்மைகளை, பரக்கத்துகளை, அபிவிருத்திகளை அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்ள வல்ல அல்லாஹ் நமக்கு அருள்பாலிக்க வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஷாபான் மாதத்தில் விடுபட்ட நோன்பை உடையவர்கள் அந்த நோன்பை நோற்றுவிட கடமைப்பட்டுள்ளோம். பிரயாண காலங்கள், உடல் நலமில்லாமல் போனது, தாய்மார்கள் பிள்ளைப்பேறு காலங்கள், மாத காலங்கள், இவைகளில் விடுபட்ட நோன்புகளை இந்த ஷாபானில் எடுத்து வைத்தால் அந்த நோன்பு மாதத்தில் நாம் நோற்ற அந்த நோன்பின் நன்மைகள் அப்படியே எவ்வித குறையும் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். அறிவுச்சுடர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், நோன்பு காலங்களில் மாதத்தின் காரணமாக சில நோன்புகள் எனக்கு விடுபட்டு விடும். 10 மாதங்கள் அந்த நோன்பை நோக்க முடியாது. ஷாபான் மாதம் வந்ததும் அடுத்தது ரமலான் வரப்போகிறது என்பதற்காக அந்த நோன்பை நான் எடுத்து வைத்து விடுவேன். இவ்வளவு தாமதமாக நோற்பதற்கு காரணம் அல்லாஹுடைய தூதருக்கு நான் செய்ய வேண்டிய பணிவிடைகள் தான் காரணமாக அமையும் என்று. ஆகவே ரமலானுக்கு முந்தைய மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஷாபான் மாதத்தில் விடுபட்ட நோன்புகளை நோற்பதன் மூலமாக நமக்கு அந்த நோன்பு காலத்திலே நோற்ற நோன்பின் நன்மைகள் நமக்கு கிடைத்துவிடும். 2021 ரமலான் மாதத்தில் கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம் என்ற தொடரில் நோன்பின் மாண்பு பற்றி ஒரு 15 தொடர்கள் பேசியிருந்ததையும் இப்பொழுது வரக்கூடிய நரக நெருப்பு தொடரோடு இணைத்து இன்ஷா அல்லாஹ் நோன்பு வருவதால் அதையும் இணைத்து பதிவிடலாம் என்று இருக்கின்றேன். சிரமம் பாராமல் அவற்றையும் கேட்டு பயனடையுமாறும் எனக்காக பிரார்த்திக்குமாறும் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் பிரார்த்தனை செய்வேன். அல்லாஹ் நம்முடைய நன்மையான காரியங்களை ஏற்றுக்கொள்வானாக, நன்மையிலும் பயபக்தியிலும் நம்மை ஒருங்கிணைப்பானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.